ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு லேயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருந்தேன். ஸோ எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகலைன்னு. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன், நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ போய் நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ணிப்பாங்க. அதில் வந்து நியூ வெர்ஷன் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸோ கைன்மாஸ்டர் வெர்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன்லையும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1:1 தான் வைக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சுக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ 30 செகண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து 2 ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயரில் போய் மீடியாவில் போங்க. ஸோ மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ வந்து 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லேயர் லிங்க் தந்திருக்கேன், அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு மீடியாவில் போய் நீங்கள் எந்த ஃபோல்டரை டவுன் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 30 செகண்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுவாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இது. அதே லேயரை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் குரோமா கீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ணதுக்கப்புறம்னா மேலே எனபிள் இருக்கும், அதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து க்ரீன் போயிடும். ஸோ அதேமாதிரி அந்த லைட்டாக எண்டில் வந்து க்ரீன் இருக்கும், அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 28% இருக்கா, அப்படியே கொஞ்சம் கூட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ரொட்டேட் பண்ணி வந்தால் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதேமாரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா லேயரில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிராப்பிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே மாஸ்க் ஆட் பண்ணிடுங்க. ஸோ மாஸ்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் பாக்ஸில் வர மாதிரி ஷேப் ஆட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு திரும்ப கிராப்பிங் போய் கீழே ஃபெதர் இருக்கும், ஃபெதர் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபெதர் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுங்கள், ஒரு டைம் இமேஜ் கீழே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90% கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கரெக்டாக ரவுண்ட் பாக்ஸ்குள்ளே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெதர் அவுட் பண்ணுங்கள். அவுட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாக்ஸ்குள்ளே செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அந்த ஃபோட்டோவும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆடியோ வந்து என்னோடய க்ரீன் ஸ்க்ரீனோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆடியோ டிஃபால்ட்டாக வரும். ஸோ உங்களுக்கு வேறு ஆடியோ வேணுமா நீங்கள் தனியாக ஆடியோ போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்க ஆடியோ வந்து டவுன் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிடலாம். பார்டர் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் நான் பார்டரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ பார்டர் அதே பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ணணுமாலும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணல, எனக்கு இதே போதும். நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த இப்போ நீங்கள் எடிட் பண்ண லேயர் கிளிக் பண்ணி கீழே ஷேர் பட்டனுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பட்டன் அமைத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம், சோஷியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.